Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் பிடிஏ கொஸ்டின் சொல்லணும் இல்லையா, பிடிஏ கொஸ்டின் 6 பிடிஏ கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம், பேப்பர் ப்ரெசன்டேஷனோட. ஸோ கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுனால நீங்கள் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, படித்து நல்லா எழுதி பாருங்கள். இன்னும் நமக்கு ஜஸ்ட் 2 days தான் இருக்குது. இந்த 2 நாளில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது தான் பிடிஏ கொஸ்டின். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிடிஏ கொஸ்டின் அப்லோட் பண்ணுங்கள் சார். ஸோ அதனால் உங்களுக்காகவே பிடிஏ கொஸ்டின் மட்டும் இல்லை, வித் ஆன்சர்ஸோட கம்ப்ளீட்டாக கொஸ்டின் நம்பர் 1 to கடைசி கொஸ்டின் வரைக்கும், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டுரை வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் வரைக்கும் இருக்க ஆன்சரோட அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பரும் அதே மாதிரி 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் மட்டும் கோ த்ரூ பண்ணிங்களா போது நீங்கள் கட்டாயம் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த பிடிஏ கொஸ்டின் பேப்பரில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 mark பாருங்கள். இப்போ மருந்தே ஐநாள் விருந்தோடு பார்த்தீங்கன்னா கொன்றை வந்தன். செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளர பிணைத்தால். தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலம் கரைந்த பெயரச்சம் வினைத்தொகை, எள்ளிலிருந்து எண்ணெய் எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாக்கு. நெக்ஸ்ட் 5th ஒன்று பார்த்தீங்கன்னா தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது பார்த்தா வினியால் அணையும் பெயர். நெக்ஸ்ட் 6th ஒன்றுக்கு வந்து மாலவன் குன்றம் போல என்ன பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா போனால் என்ன, இதில் பார்த்தா வேலவன் குன்றமாதிரி எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா திருப்பதியும் திருத்தணியும். 7th ஒன்றுக்கு ஆப்ஷன் தட் மீன்ஸ் வந்து கருத்தமேக மலை மீது மலையை பொழிய 6 ஏரி குளம் அனைத்தும் நீரால் நிரம்பின. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருணையன் என்பவர் பார்த்தீங்கன்னா அருளப்பன். நெக்ஸ்ட் வந்து எய்துவர் எய்தாப்பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோவிலம் தேமாமலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் வங்கியின் பார்த்தீங்கன்னா உரையாடும் என்பவர் தான் இலா. நெக்ஸ்ட் 11th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா பூஞ்சோலில் வண்டுகள் இந்த பாடல் வந்து முல்லைப்பாட்டு அகன்ற உலகம். இதில் இடம்பெற்ற பார்த்தீங்கன்னா அடியதுக்கு பார்த்தீங்கன்னா பாடுமில் கோடு கொண்டு. அதே மாதிரி அளவிட வந்து வலையின் கம்பேர் பண்ணக்கூடிய சொல். அடுத்து 2 mark கொஸ்டின் அப்படி கோத்ரூ பண்ணி இதுக்கெல்லாமே ஆன்சர் பின்னால் கொடுத்துருக்கோம். அதனால் கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாம். ஏன்னா 6 பிடிஏ கொஸ்டின் பேப்பர் இருக்கனால அப்படியே இந்த கொஸ்டின் மட்டும் கோத்ரூ பண்ணிடுவாங்க. இந்த பிடிஏ கொஸ்டின் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், கூத்தனாற்றுப்படுதல் கூத்தராற்று மலைப்படுகலாம் பெருங்கசில் எழுது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி வைத்தியநாதபுரி முருகன் அணிந்திருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீவகணி கேட்டிருக்காங்க. அணி பொறுத்து 4 அணி படிங்க. ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது தற்குறிப்பேற்றணி, அதுக்கப்புறம் இப்போ நிலநிலை மாற்றணி, தீவகணி, தன்மை 4 படிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் புலவர் இடைக்காடன குரலுக்கு செவித்தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி நயம்பாடுதல், கடிதம், காட்சியை கண்டு கவிஞர், படிவம், அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன். அதே மாதிரி பார்த்தா 3 8 மதிப்பெண் வினாக்கள் பாருங்கள். இதில் இருந்து தான் எல்லா பப்ளிக்கும் இது வரைக்கும் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் பிடிஏ கொஸ்டினில் கோத்ரூ பண்ணி சொல்லி இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா 8 மதிப்பெண் வினாக்கள், நெக்ஸ்ட் வந்து விரிவான இதில் இருக்கிறது, அதே மாதிரி பார்த்தா பொதுக்கட்டில் இதை மட்டும் கோத்ரூ பண்ணிங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ பிடிஏ 1க்கான ஆன்சர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஆப்ஷனோட நீங்கள் எழுதுங்க. நெக்ஸ்ட் 2 mark கொஸ்டின் வந்து எக்ஸாக்டாக இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட் ஹெட்டிங் போட்டு நீட்டாக ப்ரெசென்ட். நீங்கள் எந்த கையில் படித்தாலும் சரி, கான்செப்ட் சரியாக இருந்தால் போதும். ஸோ சைட் ஹெட்டிங் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் போட்டு அதுக்கான ஆன்சர் எக்ஸாக்டாக எழுதினா போதும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ கூத்தனாற்றுப்படுதல். ஸோ அதுக்கு பிறகு நீட்டாக ப்ரெசென்ட் என்ன பாயிண்ட்டோ அதை மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இலக்கண கொஸ்டின் ஆன்சருக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் அழகீட்டு வாய்ப்பாடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருங்க, இறைவன் புலவர் இடைக்கான குரலுக்கு பார்த்தீங்கன்னா செவிசாயுதம். அந்த நிகழ்வு ஃபுல்லாக மென்ஷன் பண்ணி எழுதுகிறோம். நெக்ஸ்ட் கடிதம் பாருங்கள், நீட்டாக எழுதியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் பற்றிய நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காட்சி கண்டு கவிஞர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்க அதுக்கு ஒரு டாபிக் கொடுத்து, நெக்ஸ்ட்டு படிவம். அதுக்கப்புறம் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது 3 8 மதிப்பெண் வினாக்களும் ரொம்ப சிம்பிளாக எழுதிருக்கும். முதல்ல குறிப்பு சட்டம் ஒன்று போட்டு அது என்னென்ன பாயிண்ட்லாம் எழுத போகிறீங்களோ அதை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் குறிப்பு சட்டகம் எல்லாத்துக்கும் குறிப்பு சட்டகம் போட்டிருப்பாங்க நம்ம ஸ்டூடெண்ட்டை. ஸோ இதே மாதிரி நீங்களும் குறிப்பு சட்டகம் போட்டு அப்படி மென்ஷன் பண்ணிட்டு வாங்க. ஃபைனலாக பொதுக்கட்டுரைக்கும் அதே மாதிரி தான் வந்து இதில் கட்டாயம் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இதில் பற்றி சொல்கிற மாதிரி பார்த்தா சினாப்சிஸ் வந்து கட்டாயம் மென்ஷன் பண்ணி. இது ஒரு கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பிடிஏ 2க்கான கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், தலையில் எழுதிய பற்றி கற்காலம் இப்போது இது இங்கே பதிப்படி கற்காலம் இருப்பது பார்த்தீங்கன்னா தலையில் கல் சுமப்பது. செகண்ட் ஒன்றுக்கு வந்து வினைத்தொகை உண்மைத்தொகை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ரொம்ப முக்கியமான சங்க காலத்தின் மொழிபெயர்ப்பு இருந்தது. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினது அகர்வா. இமைகள் மூடியபடியில் நாட்டை கொடுப்பது இரா இளங்குமரனா. நெக்ஸ்ட் கூத்துக்கலைஞர் பாடத் தொடங்கின கூடியிருந்த மக்கள் அமைதியாக இருந்தனர். இது பார்த்தீங்கன்னா கூத்துக்கலைஞர் பாடத் தொடங்கியதும் கூடியிருந்த மக்கள் அமைதியாக இருந்தனர். நெக்ஸ்ட் 7th ஒன்று பார்த்தீங்கன்னா பரிபாடல் விசுமேசன் வானத்தையும் பேரொழியும். 8th ஒன்று பார்த்தீங்கன்னா இருநாட்டு அரசும் தும்பைப்பு வெச்சுடி போரின் வலிமையில் நின்ற. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலையின் கணவனாக சொல்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரிதார். சிவப்பு சட்டை அன்மொழி தொங்கி ஆளும் வேலை சொல்லும். ஆப்ஷன் ஆலமரம் வேலமரம் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். இதில் பார்த்தீங்கன்னா குமரகுருபர் எழுதிய செங்கிரை எண்ணும் குண்டலமும் குலைக்காதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலில் அணிவது. அதே மாதிரி அரைநான் என்பது பார்த்தீங்கன்னா இடையில் அணிவது. நெக்ஸ்ட் சுட்டி என்பது பார்த்தீங்கன்னா நெற்றி சுட்டின்னு சொல்லுவோம். அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நெற்றில் அணிவது. ஸோ அதுக்கப்புறம் 2 mark கொஸ்டின் அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் காற்றின் வேகம், காற்றின் ஆற்றல் வேகம் இலக்கியம் எவ்வாறு குறிப்பிடுவோம். இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின் மெய்கிருத்தி குறித்து தாங்கள் அறிந்து இருந்த கருத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா தாங்கள் அறிந்து இருந்த கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடை என்பது ஒரு அறை என்பது ஔவையார் எவ்வாறு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடலோடு பொருந்தாத இசையால் பயனில்லை என்ற ஊமியை கொண்ட திருப்பி எப்படி கேட்டிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன் பிடிஏ கொஸ்டின் இருக்க கொஸ்டின் எல்லாமே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ இது எல்லாமே பப்ளிக் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டினாக தான் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டுக்கு ஒரு முயல்பது கார்கால செய்தி. நெக்ஸ்ட் வந்து சிலப்பதிகாரம் ஒரு பக்கம் வணிக வழங்கம், காட்சியை கண்டு கவினொரு, படிவம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கோத்ரூ பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 8 மதிப்பெண் வினாக்கள் பார்த்தா ஜெயகாந்தன். அதே மாதிரி ஒரு குழந்தை கீழே விழுந்ததும் ஒரு தேநீர் இருப்பது செயற்கை நுண்ணி. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சூழல் வெளிநாட்டிலிருந்து உங்கள் இல்லத்துக்கு வந்திருக்க உறவினர் மகளுக்கு தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா பேச மட்டுமே தெரியும், ஆங்கில இலக்கியம் படித்தவரிடம் தமிழ் ஒரு சிறப்பு. இது வந்து இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்குறேன். கற்கை நன்றி கற்கன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, மனிதவளம் அறம் இதுவும் அதே மாதிரி அரசு பொருட்கள் ரொம்ப முக்கியமான இதுக்கான ஆன்சர் செகண்ட் பிடிஏ கொஸ்டின் ஆன்சர் வித் ஆன்சர்ஸோட. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இதே மாதிரி ஆப்ஷன் வந்து நீட்டாக போட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி எழுதுங்க. 2 மார்க் பாருங்கள், ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன் சைட் எடிங் போட்டு. ஸோ இதில் 6 பிடிஏ கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னு கொஞ்சம் குயிக்காக பார்க்குறோம், அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. சைட் எடிங் போட்டுட்டு அதுக்கான பாயிண்ட்ஸ் நான் திருப்பி சொல்லக்கூடியது. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டாக எழுதுனீங்கன்னா போதும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ அது முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா சைட் எடிங் போட்டுட்டு அதுக்குள்ளே முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி விடுங்க. ஸோ அதை நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகிடுதல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டுக்கு ஒரு கார்காலச்சி, அதுக்கு ஒரு குறிப்பு சட்டம் போட்டு அந்த பாயிண்ட்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். நான் இதில் கட்டாயம் இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ரெசென்ட் த பேப்பர் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த கான்செப்ட்காக தான் பேப்பர் ப்ரெசென்டேஷன் அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் கம்மா போட்டுருங்க, அது கம்மா போடாது இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க உரிமல் முகவரி. நெக்ஸ்ட் காட்சி கண்டு கவினொரு, படிவம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே கோத்ரூ பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் நினைவு சிறப்பு, இது முக்கியமான கொஸ்டின், இது நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஒரு நினைவு சிறப்பு, அதுக்கான பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் இதே மாதிரி சைட் எடிங் போட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பொதுக்கட்டுரை, அதுக்கு பார்த்திங்கன்னா தலைப்பு கொடுத்துட்டு குறிப்பு சட்டம் போட்டு முன்னுரை நுழைவச்சிட்டு ஒவ்வொரு ஹெட்டிங்காக அதில் எழுதிட்டு அந்த ஹெட்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ மறக்காம முடிஞ்சால் வந்து பார்த்தா மைய கருத்து போடும். இது செகண்ட் பிடி. அடுத்து பார்க்குறது பிடிஏ தேர்டுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பார்த்தா திருவள்ளுவர் அறிவுடைய எல்லாம் முடியாது என்று அறிஞ்சிட்டு. செகண்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் பி. தேர்ட் ஒனுக்கு வந்து மேகம் மலை நீர் வெள்ளம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மருதம் நெய்தல். ஃபிஃப்த் ஒன்று கருணையின் எலிசபெத்துக்காக. சிக்ஸ்த் ஒன்று பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். செவன்த் ஒன்று வந்து தன்னந்தோப்பு. நெக்ஸ்ட் எயித் ஒனுக்கு கல்வி. நைன்த் ஒனுக்கு வந்து கால் பார்த்தீங்கன்னா காலால் உடைத்தல். நெக்ஸ்ட் பார்த்து 10th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா பாடல் கேட்டல். 11th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா தலைப்புக்கு பொருத்தமான குறிப்பில் இடம்பெற்றுள்ளன. இந்த பாடலை பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லி செலவிடை சிற்றூர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் பெற்ற நூல் பார்த்து மலைப்படு கடாம், தட் மீன்ஸ் கூத்தராட்டப்படி பெருங்கசில் எழுதப்பட்டு அதுக்கு 15th அன்று கன்று அலங்கு சிலங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் கோத்ரூ மெய்கத்தி படப்படுறது நோக்கம். அதே மாதிரி பொறித்தல் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க, அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு இதுக்கு எல்லாமே ஆன்சர் பின்னால் கொடுத்துருக்குறோம். காட்சி கண்டு கவினொரு, படிவம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அறிவியலாளர் பார்த்தீங்கன்னா ஸ்டீபன் கட்டாயம் படிங்க, அலையர் சம்பூர்வன் இருக்கிறானும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழைநீர் சேகரிப்பு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ 4க்கான கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் உருண்டை அல்வா சீவல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உழவு ஏர் மண் மாடு. அதுக்கப்புறம் மனதை மயங்க செய்யும் மனதோடு நீ வா என்று சொல்கிறார். கைமாறுக்கு அது மரம் செய்வது. நெக்ஸ்ட் இலைகள் எல்லாம் மரங்கள் எல்லாம். நெக்ஸ்ட்டு இப்போ கோசல் நாட்டில் கொடை இல்லாதது அங்கே வறுமை இல்லாததால் முறையான தொடர்பாக பார்த்தீங்கன்னா தமிழர் பண்படி வாழைக்கு தனித்த இடம் உண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பொருள் கான்செப்டில் ஆப்ஷன் ஆ ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஒன் வந்து பால் வலுவமிதி திணை வலுவமிதி. 10th ஒனுக்கு வந்து மணி வகை. 11th ஒனுக்கு உருவகம். அதுக்கப்புறம் பாடல் வந்து நீதி வெண்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அருளை அறிவை அருமை கூட்டல் துணையாக. நெக்ஸ்ட் கல்வியோட சிறப்பு சொல்கிறாங்க. 2 மார்க் மருத்துவத்தில் மருந்தும் அன்பு நம்பிக்கை ஆற்றிருப்பாங்க. பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகலும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்கள். அடுத்து வறுமையிலும் படிப்பில் நாட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அப்படியே 2 மார்க் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. மொழித்திறன் பயிற்சி. நெக்ஸ்ட் 3 மார்க்கு மலை நின்றோட புலப்படும் காட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதை பற்றி என்னென்ன இது வந்து எப்படின்னா முதல் மலை விழுந்தும் என்னவெல்லாம் இல்லை கம்பேரிசன் பண்ணும்போது முதல் மலை விழுந்தும் என்னவதான் நிகழ்வதாக கூப்பற கவிப்பாடுகள் அதே கொஸ்டினோட கம்பேரிசன் தான். அடுத்து மனப்பாட பகுதி அன்னை மொழியை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் சுமார் பிள்ளை தமிழ் அழகிடு நிரல் நிறை கட்டாயம் படிங்க. கொண்டு கூட்டு பொருள்களில் கட்டாயம் படிக்கிறது கொண்டு கூட்டு பொருட்கள். அதேமாதிரி முல்லைப்பாட்டுக்கு ஒரு கார்கால செய்தி. நெக்ஸ்ட் கடிதம், காட்சி கண்டு கவினொரு, படிவம். அடுத்து அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ செவி மாற்றுத்திறனை மாற்றுவினா. அதுக்கப்புறம் 3 8 மதிப்பெண்கள் தமிழ் இலக்கியம். அதே மாதிரி வந்து உங்களை கவர்ந்த எவரேனும் ஒரு அறிஞர் அல்லது அரசியல் தலைவர் இந்த மாநில நடந்தவர்களை தாமே சொல்வது தன் வரலாறு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அன்னமையா. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்க ராமானுஜன் நாடகம். நெக்ஸ்ட் பொதுக்கட்டையில் பார்த்தா தமிழன் அறிவியல் முன்னோடி, தட் மீன்ஸ் விண்வெளி கல்பனா சாவ்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உலகத்துறை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம இதுக்கான ஆன்சர்ஸ் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீட்டாக அந்த ஸ்டூடெண்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 1 மார்க் சைட் எடிங் ஒவ்வொரு சைட் எடிங் போட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. திருக்குறள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சிக்கான கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா பகுபத உறுப்பிலக்கணம். நெக்ஸ்ட் 3 மதிப்பெண்கள். ஸோ அப்படியே கோத்ரூ பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மெத்தடில் நாமளும் ப்ரெசென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக
அதுக்காக தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அலகிடுதல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் வகைகள், நெக்ஸ்ட் வந்து முல்லைப்பாட்டுக்கு ஒரு கால்கால செய்தி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அந்த கொஸ்டின் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மரம் இயற்கை மரம், தட் மீன்ஸ் வந்து கடிதம் எழுதக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூலக படிவம், ஈஸியாக எழுதிக்கிறோம் அந்த பார்த்தீங்கன்னா நூலக படிவம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு சட்டம் போட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா 3 8 மதிப்பு நாட்கள் இப்போ செய்யுள் ஒரே நடை பகுதியிலும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விரிவானம் பகுதியிலிருந்தும் கட்டாயம் கோத்ரூ பண்ணிக்கிறோம். விரிவானமும் நீட் அன்னமையா பற்றி எழுதியிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி கல்பனா சாவ்லா கான்செப்ட்டில் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் PTA 4. அடுத்து வந்து PTA 5க்கான கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் E, செகண்ட் ஒன்று குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பலை விருதுநகரேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒனுக்கு கரகாட்டத்தின் வேறு பெயர்கள், வீட்டை துடித்து சாயம் அடித்தல் என்பது தான் இடையாறு அர்ப்பணி செய்தல். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா பலதுறை நூல் தமிழில் உருவாக்கப்பட வேண்டும். தட் மீன்ஸ் வந்து கம்பேரிசன் பண்ண பார்த்தா ஃபிஃப்த் ஒன்றுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தா ஆப்ஷன் ஆ. செவன்த் ஒன்றுக்கு வந்து என் தங்கை வந்தால் பசுவை குறிப்பது, சுதந்திர இந்தியன் மகத்தான சாதனையாகும் சவாலாகும் ஜெயகாந்த கதை பற்றினா பெற்ற சொந்தத்து பேணி காத்தல். 9th ஒன்றுக்கு 4ஆம் வேற்றுமை இருக்கும் பயனுள்ள தொகை பார்த்தீங்கன்னா தமிழ் தொண்டு. ஸோ டவுட் வந்து ரெஃபர் பண்ணிங்க. 10th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைவனிடம் இருப்பது குலசேகர் அல்வார், அறப்போடுதல் பார்த்தா தாமதப்படுத்துதல். அடுத்து வந்து இந்த பாடல் வந்து பார்த்தா தனிப்பாடல் திரட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இரட்டொரு மொழிதல் அணி. நெக்ஸ்ட் கடல், அதே மாதிரி அணிகலன் பார்த்தீங்கன்னா தொழிற்பயிர் நல்லா சொல். 2 மார்க் இப்பாலஸ் பருவக்காட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பாசவர் வாசவர் அவயம் விடல் எல்லாமே கலந்ததாக இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பர். தீவகணியின் வகைகள். ஸோ அதாவது எய்தர் டஃப் ஆர் பார்த்தீங்கன்னா எய்தர் டஃப் நார் ஈஸி என்ற கான்செப்ட்டில் எல்லா PTA கொஸ்டின் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதனால தான் அந்த PTA கொஸ்டினை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லுவேன் கட்டாயம் கோத்ரூ பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து இப்போ காட்சி கண் கவிஞர் படிவம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட் 3 8 மதிப்பு நாட்கள் சங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னா காணப்படும் 5 அறங்கள். நெக்ஸ்ட் பார்த்தா காற்று பேசுவது, நிலம் நீர் வானம் பேசுவது, அவை அன்றைய சூழலில் பாதுகாப்பை வலியுறுத்தும் ஒரு உரையாடல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்வழி தொகுத்து அறிக்கை எழுதக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்போட கான்செப்டும், அதே மாதிரி அரசு பொருட்கள் இதோட அரசு பொருட்கள் 2-3 டைம் கேட்டுங்க. அதனால தான் இந்த கொஸ்டின் நல்லா படிங்கன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான ஆன்சர் PTA 5க்கான ஆன்சர், PTA கொஸ்டின் அதுக்கான ஆன்சர். ஸோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ சிலப்பதிகாரம் காட்டும் வாசவர்னு வெற்றிலை விற்பவர், வாசவர் வந்து பார்த்தீங்கன்னா அருமண பொருட்களை விற்பவர். நெக்ஸ்ட் பழனினை வழிஞ்ச பார்த்தீங்கன்னா பல்வேறு இறைச்சிகளை விலைக்கு. நெக்ஸ்ட் பார்த்தா உமனர் உப்பு விற்பவர், அவயம். அதே மாதிரி ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் பாருங்கள் நீட்டாக போட்டிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சைட் ஹெட்டிங் போட்டு அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை மறக்காமல் அண்டர்லைன் பண்ணி விட்டுட்டுவாங்க. ஸோ அப்போ அண்டர்லைன் பண்ணும்போது அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன்ன்றது லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா சப்ஜெக்ட்லையும் அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இருந்தாலும் தமிழ் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் ப்ளே மேஜர்னு சொல்லுவாங்க. அடுத்து நயம்பார் எடுத்து ஒவ்வொரு நயமும் நீட்டாக அந்த ஸ்டூடெண்ட் எடுத்து எழுதியிருக்கிறாங்க. நீங்களும் இதே மாதிரி நயம்பார் எடுத்து எழுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவிதை, அதுக்கப்புறம் கடிதம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 மதிப்பு நாட்களில் நீட்டாக நிலம் நீர் வானம் பேசுவது போல் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் இப்படியே ப்ரெசென்ட் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விரிவான பகுதியில் வரக்கூடிய கோபுலப்பருத்து மக்கள். ஸோ அதுவும் இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக எழுதியிருக்காங்க. அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க அன்னமய கான்செப்ட். நெக்ஸ்ட் அரசு பொருட்காட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு சைடு ஹெட்டிங்காக எழுதிட்டு முடிஞ்சால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பொருட்காட்சி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ஒரு பாக்ஸ் போட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்து படிவம் தனியாக எழுதியிருக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது PTA 6க்கான கொஸ்டின். ஸோ ஃபைனல் PTA ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தா கடல் நீர் ஆவியாக மேகமாக, செகண்ட் ஒன்று மலைமுகம் காண பயிர் போல, தேர்ட் ஒன்று விருந்தினரே 7 அடி வரை நடந்து சென்ற வழி அனுப்பினா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும் 4th ஒன்றுக்கு ஆப்ஷன் E. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகின்றது. 5th ஒன்றுக்கு வந்து வேற்றுமை உறுப்பு. 6th ஒன்றுக்கு வந்து மார்ஷல் நேசம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக குமரி மாவட்ட போராட்டத்தில் முன்னாடி சென்றவர். நெக்ஸ்ட் காலக்கணிதம் இப்போ இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. நெக்ஸ்ட் முல்லைநில மக்கள் உணவுப் பொருட்கள் வரகு சாமை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th ஒட்டல் எப்படி சொல்லி செல்லப்படும். நெக்ஸ்ட் உரிய காலத்தில் ஒரு செயலை முழுமையாக செய்துவிட வேண்டும். உலகமே வறுமையிட்டால் கொடுப்பவன் என்றும் என்று பார்த்து பாராட்ட பெற்றவர் அதிகம் பெருச்சார். இந்த பாடல் வந்து இப்போ ஊழ்னு சொல்லுவோம் அடுக்குத்தொடர். பாடலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ண ஆப்ஷன் A வந்து என்ன கொடுத்து கீரந்தியார், அறிவியல் செய்தி, வானம் பேரொழி யுகம்ன்றது விசும்பு இசைக்குழின்னு சொல்லுவாங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின் அப்படியே கோத்ரூ பண்ணினா காலக்கழுதை கட்டேரமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜப்பானின் சாப்பிட்டு வாங்கி உருவாக்கி இயந்திரமனை பேப்பர் கொடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மொழி திருமண பயிற்சி அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு ஒழித்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 3 மதிப்பெண் வினாக்களும் நீர் தண்ணி பற்றி பேசினா உங்கள் கற்பனை 6 தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி தலையை கொடுத்தோம் தலையை சுட்டி பொருள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சீத்தாலி மன்னிச்சு விஷயங்கள் இது ஒரு மாலாத காதல். இதுக்கு கொடுத்துருக்க அந்த 3 கொஸ்டின் 31, 32, 33 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிலப்பதிகாரம் பெருஞ்செத்தனார் பாடலும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தீவகணி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. எல்லாமே இம்பார்ட்டன்டாக கொடுத்துருக்காங்க. படிவம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்க ரொம்ப ரொம்ப முக்கியமான இது புக் பேக்கில் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 8 மதிப்பு நாட்கள் ஜெயகாந்தன் கேட்டிருக்காங்க. அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங் இருக்குது. நெக்ஸ்ட் மாணவன் கொக்கை போல கோழி போல ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் மழைநீர் சேகரிப்பும் அதே மாதிரி இப்போ இலக்கியம் காட்டு மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டில் கேட்டிருக்காங்க. அது அடுத்து இந்த PTS 6க்கான ஆன்சர்ஸ் ஸோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 15 1 மார்க்கும் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு பார்த்தீங்கன்னா வினா அமைத்தல் நெக்ஸ்ட் வந்து சைட் ரீடிங் பாருங்கள் செயற்கை நுண்ணறிவு இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறள் அந்த அடி மென்ஷன் பண்ணிட்டு கலைச்சொல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடிக்கான கான்செப்ட் பகுபத பார்த்தீங்கன்னா உறுப்பிலக்கணம் அடுத்து எழுவாய் தொடர் கால ஒழுங்கமைதி நீரின் தன்மை எல்லாமே ஒவ்வொரு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யாருக்கெல்லாம் தீங்கு வராதுன்னு பார்த்து போட் பண்ணி ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஹெட்டிங் அந்த கொஸ்டின்லேருந்து சைட் ஹெட்டிங் எடுத்து மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் வந்து மனப்பாட பகுதி நெக்ஸ்ட் அழகிட்டு வாய இதில் வந்து அழகிட்டு வாய்ப்பு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண்பாவின் இலக்கணம் எழுதக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கடிதமும் இதே மாதிரி நீங்களும் இதில் பார்த்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நிகழ்களை பற்றி எழுதியிருக்காங்க நீட்டாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிவம் அடுத்து அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மொழிபெயர்ப்பு தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் ரொம்ப முக்கியமான ட்ரான்ஸ்லேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெடுவினா பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து கொடுத்த உரைநடை பகுதியில் வந்து குறிப்பிச்சட்டம் கட்டாயம் இது வந்து வேணா இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி குறிப்பிச்சட்டம் முன்னுரை விளக்குரை முடிவுரைன்னு போட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டுரைக்கும் அதுக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிச்சட்டம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த சைட் ஹெட்டிங் ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் சைடில் எழுதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவுரை எழுதி முடிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் பார்த்த இந்த PTS 6 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கட்டாயம் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்தி நான் திருப்பி சொல்லக்கூடியது என்ன சப்ஜெக்டாக நீங்கள் படித்தாலும் முதல்ல PTA கொஸ்டின் படிங்கன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 2019 2024 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் இது எல்லாமே தொகுத்து தான் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த 6 PTA கொஸ்டினும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கொஸ்டின் வித் ஆன்சர் கொஸ்டின் மட்டும் அப்லோட் பண்ணல கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்ம இது பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் மூலிமா அவங்களும் படிக்கிட்டு. ஸோ ஒன் செகண்ட் thank you from GR Success STC for your valuable support and also I wish you all success to score high marks in the public exam. All the best. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, thank you, bye.